பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நம்ம வெக்கப்பட்டு போயிரோமோ நினைச்சு நீங்க கவலையோட நீங்க இருக்கிறீங்களா? இல்ல ஏதோ ஒரு குழப்பத்தின் மத்தியில நீங்க இருக்கிறீங்களா? இன்றைக்கு ஏசப்பா அவருடைய வார்த்தையின் மூலமாக உங்களை பலப்படுத்தி உங்களை சந்தோஷமாக வாழ வைப்பார். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை சங்கீதம் 34வது அதிகாரம் 5வது வசனம். Psalm chapter 34 verse 5. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. They looked to him and were radiant and their faces were not ashamed. ஹல்லேலூயா. ஒரு தேவனுடைய ஊழியக்காரங்க இருந்தாங்களாம். அவங்க தேவனுக்காக அநேக காரியங்கள் உற்சாகமாக செய்து கொண்டிருந்தாங்க. அப்போ இந்த பிசாசுக்கு என்ன ஆகிருச்சு அப்படின்னா, இவங்க கர்த்தருக்காக ஊழியம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி இவங்களுக்கு விரோதமாக அநேக மனுஷங்களை எழுப்பி விடுறான். அப்போ அநேக மனுஷங்க என்ன செய்யறாங்க, இவருக்கு விரோதமாக போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க, பொய்யான சாட்சிகளை சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. இவரை எப்படியாச்சும் இவரை பிடிச்சி ஜெயில போட்டுறணும், இவரை அசிங்கப்படுத்திடணும், இவரை ஊழியம் பண்ண விடக்கூடாதுன்னு சொல்லி நிறைய திட்டம்லாம் போட்டு என்னெல்லாமோ காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறாங்களாம். அப்போ இவர் என்ன செய்தார் அப்படின்னா, இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி அதை அறிந்து கர்த்தர் இடத்துல போய் ஜெபிச்சாராம். ஆண்டவரே ஏசப்பா, நான் உங்களுக்காக உண்மையா நான் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறேன். ஆனா இந்த மனுஷங்க அதை பொறுக்காம அவங்க எனக்கு விரோதமாக நிறைய காரியங்களை செய்யறாங்க. என்னை ஊழியம் பண்ண விடாதபடி தடுக்கணும்னு சொல்லி என்னுடைய பேரை அசிங்கப்படுத்தணும், என்னை அவமானப்படுத்தணும்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க என்னை அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி எவ்வளோ காரியங்கள் செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே, எனக்கு எதை குறிச்சும் பயமே இல்லை, நீங்க என்னோட கூட இருக்கிறீங்க, நீங்க என்னை பாதுகாத்து வழி நடத்துவீங்க, நீங்க எப்பொழுதும் என்னோட கூட இருக்கிறீங்கன்னு சொல்லி அவர் ஏசப்பா கிட்ட போய் ஜஸ்ட் அந்த பிரச்சனைகளை தெரியப்படுத்திட்டு அவர் சந்தோஷமா ஏசப்பாவை துதிச்சு ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டாராம். அவர் எப்பொழுதுமே தொடர்ந்து எல்லா நாளும் காலையில எழுந்து அவர் நல்ல கர்த்தரை துதிச்சு ஆராதிச்சு கொண்டே இருந்தாராம். அவர் துதிக்க 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 அவருடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா கவலைகள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி போட்டுட்டார். இந்த மனுஷங்க அவருக்கு விரோதமா செய்கிற காரியங்களை குறித்து எந்த ஒரு கவலையுமே அவருக்கு இல்லை. அப்ப யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ பிரச்சனைகள் எந்த காரியங்களே வந்தாலும் நம்ம அவமானப்பட்டுருவோமோன்னு சொல்லி அசிங்கப்பட்டு போயிருவோமோன்னு சொல்லி நினைச்சாலும் கூட நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? கர்த்தரை நோக்கி நீங்க பார்க்கணும், கர்த்தரிடத்துல போய் ஜெபிக்கணும், கர்த்தரை உயர்த்துங்க, கர்த்தரை துதிச்சு ஆராதிச்சு கொண்டே நீங்க இருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருங்க. இந்த காரியங்களை குறித்து கர்த்தர்கிட்ட ஒரு வாட்டி சொல்லிட்டு, ஆண்டவரே இந்த மாதிரி மனுஷங்க ஏதோ எனக்கு விரோதமாக இந்த மாதிரி செய்யறாங்கன்னு சொல்லி ஒரு வாட்டி சொல்லி கர்த்தர்கிட்ட விட்டுருங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அப்போ இந்த தேவனுடைய ஊழியக்காரருக்கு விரோதமா நிறைய காரியங்கள் போலீஸ் ஸ்டேஷன் எவ்வளவு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் இந்த தேவனுடைய ஊழியக்காரங்களை ஒண்ணுமே செய்ய முடியலையா. ஜெயில பிடிச்சு போட முடியல, அவருடைய ஊழியத்தை தடுக்க முடியல, எதையுமே செய்ய முடியல. காரணம், அவர் கர்த்தரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார். கர்த்தர் அவரை கொண்டு பயன்படுத்தி கொண்டே இருந்தார். எந்த தீங்கும் அவருக்கு அதுல நடக்கல. கர்த்தரே அவர் பார்த்திருந்ததுனால, கர்த்தரே நோக்கி கொண்டிருந்ததுனால கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில எந்த ஒரு தீமையான காரியங்களும் நடக்க அனுமதியே கொடுக்கல. அவர் வெட்கப்பட்டு போகல. எல்லா மனுஷங்களுடைய கண்களுக்கு முன்பதாக அவர் வெட்கப்பட்டு போகல. கர்த்தர் விடல அதற்காக. அப்ப யோசிச்சு பாருங்க, நீங்களும் கர்த்தரை நோக்கி பாருங்க, நீங்களும் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. அதனால உங்களுடைய சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க. கர்த்தர் உங்களை வெட்கப்பட்டு போக விட மாட்டார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம எல்லாரும் செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா, நீங்க ஆண்டவரே பிள்ளைங்களோட நீங்க கூட இருக்கிறீங்க. ஆண்டவரே, இந்த நல்ல பிள்ளைங்க ஆண்டவரே ஏசப்பா ஏதோ ஒரு பயத்துல இருக்கிறாங்க. ஆண்டவரே ஏசப்பா இந்த காரியத்துல வெட்கப்பட்டு போயிருவோமோ நினைச்சு பயத்தோட இருக்கிறாங்க. இயேசுவே, இந்த நாள்ல உங்களை பார்த்து ஆண்டவரே ஏசப்பா ஜெபிக்கிறாங்க, உங்களையே நோக்கி பார்க்கிறாங்க. நீங்க பிள்ளைங்களுக்கு ஆண்டவரே ஏசப்பா நீங்க ஒரு சமாதானத்தை கொடுங்க, அந்த பிரச்சனையில இருந்து ஒரு விடுதலையை கொடுங்க. நீங்க தகப்பனே ஏசப்பா பிள்ளைங்களுக்கு ஆண்டவரே ஏசப்பா எல்லா விதத்திலையும் உதவி செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஏசப்பா உங்களை தலை நிமிர்ந்து உங்களை வாழ வைப்பார். அவர் உங்களை உயர்த்தி வைப்பார், ஆசீர்வதிப்பார். எவ்வளோ பெரிய மனுஷங்க உங்களுக்கு விரோதமாக எவ்வளோ காரியங்கள் செய்தாலும் பயப்படவே செய்யாதீங்க. கர்த்தரை நோக்கி பாருங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களை வேலையடைத்து பாதுகாத்து உங்களை நேர்த்தியாக வழி நடத்துவார். God bless you. Have a joyful day.